ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுலில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் 6லேருந்து 7 கிராம்பு சேர்த்துக்கணும். அதுக்கும் அடுத்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தோல் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வீட்டில் காஞ்சு போன எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதில் மீதி சாறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் கொஞ்சம் அதிலே பிழிஞ்சு விட்டுறணும். நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா, திறந்தா ஒரு ஸ்மெல் எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல்லை போக்குறதுக்கும், மாவு வச்சுருப்போம், இல்லை பூ வச்சுருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒருடைய வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம், இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா உள்ளிழுத்துக்கும். இது டெஸ்டடுங்க. நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் ஒரு இடத்துல மேலே இல்லைனாக்கா கீழே அடுக்கில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு ஓரமாக வச்சு விட்ருங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே